அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 5க்கு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நாம என்ன பார்க்க போறோம். சரிங்களா, ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஐபிஓ பார்த்தீங்க. அதை சின்னதா பார்த்தரலாம். நமக்கு ஐபிஓ என்ன பண்ணிக்கிறாங்க எப்படின்ட்டு. ஐபிஓ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலியமா பயன்படலாம். இல்ல புரோக்கர் அக்கௌண்ட்ஸ்ல ஐபிஓ அப்ளை பண்ணி நமக்கு அந்த அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஐபிஓ வராதுக்கு முன்னாடியே ஃபண்ட் நம்ம ஐபிஓக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன ஷேர்ஸ் எவ்வளவு குவான்டிட்டி முன்னாடியே அமௌண்ட் கட்டிடுற மாதிரி இருக்கும். அந்த கட்டண அமௌண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்ல, அதாவது ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ்ல ஆட் ஆயிரும். நமக்கு பிரைமரி அக்கௌண்ட் இருந்து நமக்கு பை அண்ட் செல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஜரா ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஐபிஓ அலாட் பண்ணுவாங்க. நமக்கு தான் அதில் தான் ஷேர் ஒரு டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணலாம், நமக்கு மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இதுல பார்க்கலாம். இதுல நியூவா இந்த சேனலை பாக்குறீங்க இந்த சேனலோட ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஸ்டாக் மார்க்கெட்டோட கோர்ஸ் தமிழ் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ்க்கு உண்டான பார்ட் 1 வீடியோகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. நீங்க அதை ஒவ்வொரு ஸ்டெப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கன்யூஸா புரியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இதுல பார்த்தோன்னா எப்படி எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன மெத்தட்ஸ்ல மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல பார்க்க முடியும். நமக்கு பார்த்தோன்னா மணி 3 விதமா இதுல மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது மணியை இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா, அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாம். ட்ரேடிங்கை பார்க்க முடியும். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ இல்ல ட்ரேடிங் ஆக்டிவிட்டியோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணி இங்க மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம், சரிங்களா, மினிமம் 3 இயர்ஸ் பிலோ இருக்கக்கூடாது. அப்போ இருந்துச்சுன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு, நமக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் இருக்கு, லாங் டேர்ம் ட்ரேடிங் இருக்கு. நமக்கு இதுல பார்த்தா நமக்கு பின்னாடி பார்க்கலாம். அந்த ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங் என்ன, டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஃபியூச்சர்லஸ் தான் இருக்கு. அதுல பின்னாடி இருக்கிற வர வீடியோஸ்ல பார்க்கலாம். நமக்கு பார்த்தோன்னா இது பேசிக்ஸா அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். நமக்கு ஃபுல்லா டெப்தா அந்தந்த ஸ்கிரிப்ட் வரும்போது பார்த்தோன்னா நமக்கு டெப்தா வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. நமக்கு பார்த்தோன்னா இதுல பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலியமா ஃபண்டை கலெக்ட் பண்ணி வாங்க முடியும். அது என்ஏபி, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லி நமக்கு அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு வரும். இதுலயே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் பேஸ் பண்ணி நாம வாங்கலாம். இல்ல டைரக்டா ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம வாங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா சேம் டே அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் இன்ட்ராடே அப்படிங்கிற விஷயம் இதுல தான் மேஜரா புதுசா வரவங்க எல்லாமே இதைத்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது சொல்லிக்கூடிய விஷயமா இருக்கும். இதுல முக்கால்வாசி பார்த்தோன்னா இதைத்தான் விரும்புறாங்க எல்லாமே. அதான் சடன் ஈஸி மணி மேக்கிங்ஸ் அப்படிங்கறத சொல்லிக்கூடிய விஷயமா இருக்குது. அதுதான் எல்லாமே விரும்புறாங்க. ஆனா அந்த இடத்த ஈஸியா மணி மேக் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த இடத்த தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஈஸியா ஒரு இண்டிகேட்டர், ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்ஸ் அதெல்லாம் பண்ணா ஏன்னா இங்க முக்கியமான விஷயம் மணி ஸ்மாலா வச்சிருக்கீங்க இங்க சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்ல. எல்லாமே பெரிய மணி வச்சிருக்கிறீங்க தான் அவங்கதான் சின்ன மணியை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கூடிய விஷயம். அதுதான் நடக்குது முக்காவாசி. ஏன்னா அதுதான் அதுக்காகத்தான் இங்க கவர்மெண்ட்டும் சரி, நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. சரிங்களா, அது நம்மளோட ஒரு மைண்ட் செட் அப்படின்னு தான் இங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு.
அவங்க வந்து அலாட்மெண்ட் சொல்லிட்டே தான் இருக்காங்க. நமக்கு புரோக்கர் அக்கௌண்ட்லயும் வந்து அலாட்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. நாம தான் வந்து தெரியாம அத வந்து ப்ரொபஷனலா கத்துக்காம நாம வந்து சேம் டேல ட்ரேடிங் அதான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி வந்து லாஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். இதுல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எது பெட்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி, ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரணும்னா நமக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தோன்னா 18க்கு அபோவ் வந்து இருந்தா வந்து போதுமானது. சரிங்களா? அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இதுல பாருங்க நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா வந்து சொல்லிக்கிறேன் பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பாருங்க ஈஸி மெத்தட். சரிங்களா? இதை வந்து ஈஸி மெத்தட்னு சொல்லிக்கிறேன். ஈஸியா வந்து இதுக்கு வந்து எதையுமே வந்து நீங்க வந்து எதையும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? டைரக்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா போதும். இதுல பாத்தீங்கன்னா வந்து புரோக்கர் மூலியமா வாங்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில வந்து ஃபண்ட் ஹவுஸ் கம்பெனில வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இதுல வந்து ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரேடிங் பண்ண அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு டெடிகேட்டா இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். டிசிப்ளினா இருக்கணும். ஸ்ட்ராங் மைண்ட் செட் வந்து இருக்கணும். ஃபுல்லா ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இங்க வந்து ட்ரேடிங்ல சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு. சரிங்களா? கால்வாசி இந்த ட்ரேடிங்ல வந்து சர்வே பண்றது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து ஏதோ அந்த 10% தான் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. மீதி எல்லாம் 90% லாஸ் தான் பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த மைண்ட் செட்லாம் வந்து கொஞ்சம் ராங்கா போச்சுன்னா அப்படின்னா வந்து நாம வந்து இந்த இடத்துல வந்து மணியை வந்து தொலைக்கக்கூடிய விஷயம் தான் அங்க நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அதை வந்து டெப்தா வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அடுத்த பாட்டுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.